கட்சி அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்ம் பி போடும்போதே என்ன யாரை தேர்ந்தெடுக்கிறோம், கட்சியிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ கட்சியை இவங்க கைப்பற்றிட்டாங்க இந்த 25 பேர் அப்படின்னு சொன்னால் கைப்பற்றுறதுங்கிறது என்ன, தேர்தல் ஆணையம் தான் சொல்ல முடியும். ஆனால் சபாநாயகரால் எந்த முடிவு வேணாலும் எடுக்க முடியும். 101 இடத்தில் டெபாசிட் போச்சு. இதெல்லாம் எந்த அறிவாளி சொல்கிறான்னு எனக்கு புரியல. 16 தொகுதியில் தான் டெபாசிட் போயிருந்தது. அதிமுக போட்டியிட்ட கிட்டத்தட்ட 165 தொகுதிகளில் 40 தொகுதிக்கு மேலே அது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டுவீங்கன்னா, தாவேகா 48 இடத்துலையும் திமுக 37 இடத்துலையும் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது. இந்த 25 பேரை தேவையே இல்லாமல் விஜய் போய் முதல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கும்போது சின்ன வீட்டுக்கு போனதே தப்பு. உங்க தீய சக்தியோட நீங்க காலில் வேற போய் விழுந்திருக்கீங்க. திருச்சி கிழக்குல அவருக்கு சீட்டு கொடுத்து எதிர்க்க கூட உட்கார வைப்பீங்க, வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த 25 எம்எல்ஏக்களும் சரி, 22 எம்எல்ஏக்கள் தரப்பும் சரி, 2 பேர்ல எந்த ஒரு குரூப்பும் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இப்போ நீதிமன்றம் என்ன சொன்னாலும் கடைசியில் முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் தான். முதல்ல இருந்தே அவர் தாங்க. என்ன வேணாலும் பேச, நீங்க எவ்வளவு காரி துப்பினாலும் அவர் ஒரு 2 பேரை கிட்ட கர்ச்சீஃபை கொடுத்து நீங்க துப்பின உடனே தொடச்சிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து மேல போங்க. அடுத்த 10 வருடம் தமிழ்நாடு ஏறத்தாழ நம்பிக்கையை விஜய் கிட்ட கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் தன்னுடைய பாத்திரத்தை உணரணும். சார், இப்போ திருச்சி கிழக்கு பை எலெக்ஷனில் இப்போ ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஐஎம், விசிகேலாம் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இவங்கெல்லாம் தொடருவாங்களா சார்? தொடராம என்ன பண்றது? எங்க பாண்ட் ஐயோ, நீங்க வேற. உதயநிதி அடுத்த நாள் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? எங்களால தான் நிக்கிறீங்க, எங்களை திட்டி தான் நீங்க வந்தீங்க, ஆனா எங்களால தான் நிக்கிறீங்க, வெக்கங்கட்டு போய் நிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே நம்ம டவல் துடைப்பாங்க இல்லையா, கர்ச்சீஃப், அவங்க இப்படி தொடச்சு விட்டு போயிடுவாங்க. தாமிர டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர் மற்றும் அரசியல் விமர்சகர் TDS ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ அதிமுகவில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சார்? யார் கொறடா அப்படின்னு சொல்லி நியமிக்கிறதுல பிரச்சனையா, இல்லை யார் தலைமைக்கே பிரச்சனையா? இல்லை, கொறடா நியமிக்கிறதுங்கிறது ஏதோ புதுசாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. கட்சி அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்ம் பி போடும்போதே என்ன யாரை தேர்ந்தெடுக்கிறோம், கட்சியிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ கட்சியை இவங்க கைப்பற்றிட்டாங்க இந்த 25 பேர் அப்படின்னு சொன்னால் கைப்பற்றுறதுங்கிறது என்ன, தேர்தல் ஆணையம் தான் சொல்ல முடியும். ஆனால் சபாநாயகரால் எந்த முடிவு வேணாலும் எடுக்க முடியும். நான் அதிமுகவை 2 ஃபேக்ஷனாக எடுத்துக்கிறேன், நீங்கள் 47 பேர் தானே, அங்கே 25 பேர் இருக்காங்க, விஜய்க்கு ரசிகர்களாக மாறிட்டாங்க. ஒருத்தர் போக்கிரி ரசிகர் மன்றம் ஆகிட்டார், ஒருத்தர் லியோ ரசிகர் மன்ற தலைவர் ஆகிட்டார். அவங்கெல்லாம் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறது சபாநாயகர் முடிவு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் கட்சியின் தலைவர் என்ன பண்ணுவார், சபாநாயகர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தோங்க, அதை மீறி அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்கள நீங்கள் அங்கீகரிக்கிறது தப்பு. எப்படி அந்த காலத்தில் எடப்பாடி பேசினா உடனே ஓபிஎஸ் பேசுகிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. என்னன்னு கேட்டால் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர்னுவாங்க. இப்போ எங்கே இருக்கார் அவர்? திமுகவில் இருக்கார். ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அவர் ஒருத்தர் தான் உட்காந்துருப்பார், பக்கத்துலேயே உட்கார வச்சு வெறுப்பேற்றுவாங்க. இந்த வேலையெல்லாம் சபாநாயகரால் பண்ண முடியும். அப்போ மாதிரி அறிவுஜீவி என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. இப்போ இருக்கிறவர் அதுக்கு மேலே ஏற்கனவே எடப்பாடியால் விளக்கப்பட்டவர். இவங்கெல்லாம் காலேஜ் மேட்ஸ் வேறு. இவங்கெல்லாம் படித்து IAS IPS வாங்கினவங்க. யார்? உதயநிதி, விஜய் அண்டு நம்ம பிரபாகர் ஐயா. இவங்கெல்லாம் ஒரே காலேஜில் நிறைய படித்து இந்திய தேசத்துக்கு அற்புதம் பண்ணும்போது அதனால் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் நடக்கும். உங்களுக்கு என்ன, எப்படியா இருந்தாலும் திமுக வெளியில் போய் விஜயை காப்பாற்றியாச்சு. தூய சக்தியை காப்பாற்றிருச்சு. அவங்க 60 பேர் அவங்க வெளில போன உடனேவே உங்கள் 234ங்கிறது 174 ஆயிடுச்சு. 174 ஆயிடுச்சுன்னா 85 87 பேர் இருந்தால் போகிறோம். அவர்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 120 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 24 பேர் வந்தால் என்ன, வராட்டி என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் விஜய் என்ன பார்க்குறாருன்னா, நீங்கள் ஏதாவது டான்ஸ் ஆடினீங்கன்னா இவங்கள வச்சு நான் ஆட்சியை நடத்துவேன், இவங்க டான்ஸ் ஆடினா நான் உங்களை வச்சு ஆட்சியை நடத்துவேன். இவ்வளோதான் மேட்ரு. அப்படி தான் இருக்க முடியும். நான் ஜெயிச்சிட்டேன், 107 வாங்கி 108 நான் ஜெயிச்சிருக்கேன், 2 - 106 நான் வந்துட்டேன், நான் தான் ஆட்சி அமைக்கணும். நீ வெறும் 46 அண்டு 59 வாட் எவர் இட் இஸ் அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் பண்ணதும் எந்த தப்பும் கிடையாது.
இப்போ கேள்வி என்னன்னா, அடுத்த 2 வருஷம் ஓடணும்ல. இவங்களையும் திருப்திப்படுத்தணும், அவங்களையும் திருப்திப்படுத்தணும். இவருக்கு நான் சோஃபா கொடுத்தேன்னு சொல்லணும், அவரே சோஃபாவை ஆர்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அந்த தன்மானத்தெல்லாம் வேற காப்பாற்றணும். ஸோ இத்தனை விஷயங்கள் மீறி நீ ஆட்சி நடத்தணும். அப்போ எல்லாரும் ஒரே டைம்ல கை தூக்கிட்டா தூக்க முடியாதா? சோஃபான்றதுல இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, மாரிதாஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோஃபாவில் வந்து பணம் வருது அப்படின்றாங்க. இந்த பாருங்க, பணம் கொடுக்கணும்னு டிஎம்கே முடிவு பண்ணிடுச்சுன்னா அது கையிலே கொண்டு போய் கொடுத்துட்டு, நாங்கள் கள்ள நோட்டை கொடுத்தோம், இந்த கள்ள நோட்டை ராமசாமி வைத்திருந்தார், அவரிடம் இருந்து பிடித்து கொடுத்தோம், திருமாவளவன் தான் சிறந்த பிடிப்பாளருங்கிறதுனால அவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாருன்னு சொல்லி கூட தப்பிப்பாங்க. சீப் பாலிடிக்ஸ். அவங்க உங்ககிட்ட ஒரு அரித்மெட்டிக் சொல்லக்கூடிய அளவு கேவலமாக இருக்கு. 8ஆம் கிளாஸ் 4 முறை ஃபெயில் ஆனவங்க கூட என்ன சொல்ல மாட்டான், நீ 35% வாக்கு தான் வாங்கின, உனக்கு எதிராக 65% பேர் இருக்காங்கன்னு. எந்த இந்திய வரலாற்றில் நீங்கள் நேரு காலத்திலேருந்து அப்படியே வரிசையாக இறக்கிட்டு வந்தீங்கன்னா யாருமே வந்து 51 வாங்கிட்டு மேலே வரல. ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி அம்மா இறந்த பிறகு, சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு வந்த சூழ்நிலையை தவிர. ஸோ இந்த மாதிரி அர்த்தமில்லாத கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் என்னத்தை கேட்க போகிறீங்க? அடிப்படையில் அதிமுகங்கிறத வந்து மட்டம் தட்ட முடியும். கடந்த 8 வருஷமாக அந்த வேலையை பண்ணியாச்சு. யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றிணைக்கணும்னீங்களோ அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க? சசிகலா தனி கட்சியை தொடங்கி நயனார் நாகேந்திரன் தோக்கிறதுக்கு காரணமாக இருந்து கைத்தட்டல் வாங்கி டிஆர் பாலுக்கிட்ட இருந்து சந்தோஷமாக விடைபெற்றுட்டாங்க. இங்கே ஓபிஎஸ் வந்து இங்கே வந்துட்டார். ஓபிஎஸ் கூட இருந்தவங்கெல்லாம் ஆல்ரெடி திமுக கிட்ட வந்துட்டேன். இவங்களை எப்படி ஒன்றிணைக்கிறது? 25 பேர் இவங்க வந்து நாங்கள் தான் அதிமுக, எடப்பாடியால் நாங்கள் ஜெயிக்கலை, எங்களால் தான் எடப்பாடி ஜெயிச்சாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? 9 தொகுதி அந்த 25ல் 3 முறைக்கு மேலே அதிமுக வெற்றி பெற்றிருக்கிற தொகுதி. உதாரணத்துக்கு கொண்டாமுத்தூராக இருக்கட்டும், நன்னிலமாக இருக்கட்டும், அம்பாசமுத்திரமாக இருக்கட்டும், பாப்பிரெட்டிப்பாளையமாக இருக்கட்டும், பாலக்கோடாக இருக்கட்டும், பண்ருட்டியாக இருக்கட்டும், பெருந்துறை, விராலிமலை, இது எல்லாமே 3 முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. யாரை நீங்கள் பாராட்டலாம் இந்த 25 பேரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு முறை கடந்த 4 தேர்தலில், அதாவது 2011, 16, 21, 24 அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்குறதாக இருந்ததுன்னா, திருத்தணியில் வெற்றி பெற்ற அரிய வந்து நீங்கள் சொல்லலாம். ஐயா, நீங்கள் வந்து ஜெயிச்சது பெரிய விஷயம், அதிமுக அங்கே ஒரு முறை தான் வெற்றி பெற்றிருக்கு. லீமா ரோஸ் வந்து பாவம் ஏழை, அவங்க பணம்லாம் கொடுத்து ஒன்றும் வாக்கு வாங்கலை. அவங்க அந்த தொகுதிக்கு பயங்கரமாக வேலை செஞ்சு அந்த லால்குடி தொகுதியே பெரிய அளவில் கொண்டு வந்தவங்கிறதுனால அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்சதை கூட நீங்கள் பாராட்டலாம். பணம் கொடுத்து அவங்க பாவம் பண்ணலை. ஒரே ஒரு முறை மட்டும் வென்றிருந்த அதிமுகவை ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி இன்னும் 2 பேரை சொல்லலாம். பண்ருட்டியில் வின் பண்ண மோகனை சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு வேட்பாளர், அதாவது லீமா ரோஸை தவிர தாராபுரத்தில் வெற்றி பெற்ற சந்தானத்தை நீங்கள் சொல்லலாம். இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு முறை மட்டும் அதிமுக கடந்த 4 தேர்தலில் வெற்றி பெற்ற இடத்துல இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பட் 9 பேர் ஏற்கனவே அதிமுகவின் கோட்டைகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அது எடப்பாடியால் வெற்றி பெற்றாங்களா, இல்லை ஜெயலலிதாவால் வெற்றி பெற்றாங்களா, இல்லை இவங்களால் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றாங்களாங்கிறது பேசினாலே மாற்ற முடிஞ்சிடும். அடுத்தது ஒரு பயங்கர கதையை சொல்லுவாங்க, 101 இடத்தில் டெபாசிட் போச்சு. இதெல்லாம் எந்த அறிவாளி சொல்கிறான்னு எனக்கு புரியல. 16 தொகுதியில் தான் டெபாசிட் போயிருந்தது. அதிமுக போட்டியிட்ட கிட்டத்தட்ட 165 தொகுதிகளில் 40 தொகுதிக்கு மேலே அது வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டுவீங்கன்னா, தாவேகா 48 இடத்துலையும் திமுக 37 இடத்துலையும் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது. அதாவது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் ஆட்சியை விட்டு இப்போ தான் விலகி நிறைய காசு கொடுத்து, அரசு பணத்தெல்லாம் கொடுத்து, 5000 கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. 5000 எப்படி கொடுத்தா பார்த்தியா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாரு. ஏன்னா 4:30 மணிக்கு அனுப்பிட்டாரம்மா. அதுக்கு உடனே இன்னொன்று சொல்கிறாங்க, அவங்களாம் பண தேவைக்காக வந்து எடுக்கல, மோடி தடுத்துருவாருங்கிறதுனால பயந்து ஓடி போய் காலையிலே பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் பீலா விட்டுட்டு திரிஞ்ச திமுக 37 இடத்துல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தது. அப்போ அதிமுக இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேட்டி கொடுக்கும்போது உடனே நீ வந்து முட்டு கொடுக்குறியா எடப்பாடிக்கு, காசு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச எடப்பாடிக்கிட்டேருந்து காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம். தவிர என்ன விலைக்கு வாங்குறது அவங்க தாத்தாவால் கூட முடியாது. கருத்துக்களை எடுத்து வைக்கணும்ல, நியாயமாக நேர்மையாக எது உண்மையோ அதை சொல்லணும்ல. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 46 பேர், ஆர் வாட் எவர் இட் இஸ் நம்பர் ஆஃப் +or-1, இவங்க எம்எல்ஏ இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே மறுதேர்தல் வரும். மறுதேர்தலை விஜய் விரும்புவாராங்கிறது தான் இங்கே கேள்வி. இப்போ கேரளாவில்
ஒரு 3 பேரை முதலமைச்சருக்கு பரிந்துரைச்சாங்க. 2 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஒன்று வேணுகோபால் வந்து ராகுல் காந்தியோடைய ரொம்ப நெருக்கமானவர். அவர் கிட்டத்தட்ட அந்த 99 வர்றதுக்கு காரணம் அவர் தான். 100 வர்றதுக்கு வர முடியல, பட் 99 2024 வர்றதுக்கு காரணம் அவர் தான். ஏன் அவரை விட்டுட்டு இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க? அவர் எம்பி பதவி ராஜினாமா பண்ணணும், முதலமைச்சர் ஆகணும்னா. எம்பி பதவி திருப்பி வச்சா 99 98 ஆகிடும். திரும்பி இவர் எம்எல்ஏக்கு ஜெயிக்கணும். ஜெயிக்கிறது இவங்க கவுத்து விட்டாங்கன்னா போயிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு முடிவு என்ன எடுக்கிறாங்க? வேணுகோபால் வேண்டாம், இவர் வந்து முதலமைச்சராக இருக்கட்டும். இவருக்கு தான் முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. கேரளாவில் 3வது ஆள் இருக்கக்கூடிய 3வது ஆள் முஸ்லீமாக இருக்காங்க. அப்படின்னும் போது எதிர்காலத்தை பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி தான் எடுக்க முடியும். சார், இப்போ இரு தரப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவி சண்முகம் ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிறவங்கள தான் கொறடாவை நியமிக்கணும் அப்படின்றாங்க. இபிஎஸ் அவர்கள் தரப்பில் நான் தான் வந்து பொதுச் செயலாளர், நான் சொல்கிறவங்க தான் கொறடாவை நியமிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ முன்னாள் சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களும் அப்பா அவர்களுமே பார்த்தீங்கன்னா இருவேறு கருத்துக்களாக சொல்கிறாங்க. யாரோட தரப்பில் இருந்து கொறடாவை நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? பாருங்க, சபாநாயகர் மட்டும்தான் முடிவு எடுக்கணும்னு தான் தனபால் ஐயா அதிமுகவில் சிறப்பாக சபாநாயகராக செயல்பட்டாலும் அவர் பையன் இன்னைக்கு எந்த கட்சியில் இருக்காருங்கிற அடிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் கருத்தும் அதே தான் வரும். சபாநாயகருக்கு தான் வாழனாவிய சுதந்திரம் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 2018 கர்நாடகாவில் சித்தராமையா கிட்டேருந்து ஒரு 23 பேர் அகைன்ஸ்டாக நிற்கும் போது அவங்கள நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன், அவங்க ராஜினாமாவை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு அந்த சபாநாயகரால் சொல்ல முடிஞ்சது. கோர்ட்டு என்ன பேசினாலும் அதை பற்றி அவர் கேட்க மாட்டேன்னு சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களாம் ராஜினாமா பண்ணி ஒரு இடைத்தேர்தல் நடந்து அந்த 23ல் 22 பாஜக வெற்றி பெற்று அதுக்கப்புறம் எடியூரப்பா ஆட்சி அமைச்சார். அதே மாதிரி தான் இப்பயும் நடக்க முடியும். இந்த 25 பேரை தேவையே இல்லாமல் விஜய் போய் முதல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கும்போது சின்ன வீட்டுக்கு போனதே தப்பு. சண்முகம் வீடு அவசியம் இல்லாத ஒன்று. சண்முகம் யார் கட்சியில்? அவர் வீட்டுக்கு போய் நீங்கள் பேரம் பேசுகிறீங்கன்னா அப்புறம் எடப்பாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் மற்றும் பலர் தானே. மற்றும் பலரில் சீமான போய் பார்த்தீங்கல்ல, ஏன் இவரை போய் பார்க்கல? ஸோ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதிமுக உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பெரிய ஆளாக வர முடியாது, அந்த பயம் இருக்குல்ல, அதை தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. 107 தொகுதி 108 தொகுதி நீங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் தான் ஆட்சி அமைக்கணும். எந்த கொம்பந்து எடுத்தாலும் நீங்கள் தான் ஆட்சி அமைக்கணும். அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லுங்கள், அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லாதீங்க. அசிங்கப்படுத்துகிற மாதிரி காட்டி பயத்தை மறைக்காதீங்க. அதிமுக வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கிழிஞ்சிரும். உங்கள் தீய சக்தியோடு நீங்கள் காலில் வேற போய் விழுந்திருக்கீங்க. திருச்சி கிழக்கில் அவருக்கே சீட்டு கொடுத்து எதிர்க்க கூட வந்து உட்கார வைப்பீங்க, வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. ஸோ வானளாவிய அதிகாரங்கிறது சபாநாயகருக்கு தான் இருக்குது. பட் அவர் எத்தனை நாளைக்கு அதை பண்ண முடியும்? பேச பொருளாக வெளியில் இருக்கும். நீதிமன்றம் இபிஎஸ் பின்னாடி இருக்குது, நீதிமன்றம் இவங்க எம்எல்ஏக்களை நீக்கியதை வந்து ஆமாங்குது அப்படின்னு பேசும். ஆனால் சபையில் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். சார், இப்போ இபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடியவங்களை கொறடாவை போட்டாங்க அப்படின்னா இந்த 25 கொறடாவில் நீங்கள் போடுறது இல்லைங்க. நீங்கள் கொறடா போட்டாலுமே இப்போ கொறடா இல்லாமே அந்த 25 பேரை ஓட்டு போட விட்டாங்க. 2 பக்கமும் கொறடா இருப்பேன். 2 சபாநாயகரை பார்த்த கேவலம்லாம் கருணாநிதி ஐயா விஷயத்தில் நடந்திருக்கு. ஒரே சபாநாயகர் சீட்டில் 2 பேர் மேலே உட்கார்ந்ததெல்லாம் அசிங்கப்படுத்துகிற வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. தோற்று போயிட்டா திமுக எந்த லெவலில் வேணாலும் இறங்கும். அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து சபாநாயகர் மெத்த படித்தவர் இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் லெவலில் படித்தார், அந்த அதெல்லாம் இருக்கு இல்லையா. அவர் என்ன பண்ணலாம்? இவரும் கொறடா, இவரும் அதிமுக, இவரும் அதிமுக சொல்லிட்டு போயிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறது? கோர்ட்டு டிசைட் பண்ணலாம், தேர்தல் ஆணையம் டிசைட் பண்ணலாம். ஏன்னா கட்சி தான் முக்கியம். உங்களுக்கு அப்பாவு சொன்னதனுடைய முக்கியமான 2 வரி என்னன்னா, சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது என்ன சொல்லுது, கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கேட்கும், வேற யாரும் கேட்காது. அப்போ இந்த 25 எம்எல்ஏக்களும் சரி, 22 எம்எல்ஏக்கள் தரப்பும் சரி, 2 பேரில் எந்த ஒரு குரூப்பும் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்மிஸ் ஆக்கணுங்கிறதுக்கான தார்மீக பொறுப்பு சபாநாயகர்கிட்ட வரும். அவர் தான் முடிவு பண்ணணும். ஏங்க, ஒரு 11 பேரை கூப்பிட்டு போய் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி மேலே எல்லா ஊழல் குற்றச்சாட்டையும் சொல்லி ஆனால் ஒன்றிணையணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாரா? என்னாச்சு? அதில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்து போட்டாங்களா? என்னாச்சு? அதனால் அந்த 11 பேர் கடைசியில் அதிமுகவில் தானே உட்காந்துருந்தாங்க. வேற தினகரன் கூட்டிகிட்டு போன 18 பேரில் தான் உங்களுக்கு இடைத்தேர்தல்னு நடந்தது. சார், இப்போ நீதிமன்றம் என்ன சொன்னாலும் கடைசியில் முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் தான். முதல்ல இருந்தே அவர் தாங்க. என்ன வேணாலும் பேச, நீங்கள் எவ்வளோ காரி துப்பினாலும் அவர் வந்து ஒரு 2 பேரை கிட்ட கர்ச்சீஃபை கொடுத்து நீங்கள் துப்பின உடனே துடைச்சிக்கிட்டே இருக்கலாம்.
அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன எவ்வளோ நேரம் பேசினாலும் சபாநாயகர் என்ன சொல்கிறாரோ அதான் முடிவு. சரி, இப்போ ஆனால் நம்ம தூய சக்தி ஊதுவத்தி கேண்டில் அது கரெக்டாக முடிவு எடுக்கலாம். அதுக்கு வேணா நீங்கள் கேள்வி கேட்கலாம், தூய சக்தியை பார்த்து கேள்வி கேட்கலாம். என்ன பிரயோஜனம்? சார், இப்போ திருச்சி கிழக்கு பை எலெக்ஷன் வரப்போகுது, காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய 23 சேர்ந்து வரும். அடுத்த 6 மாதத்தில் 24 தொகுதிக்கு வரும். இந்த 23 இந்த 25 சேர்ந்து வரும். அப்படித்தான் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அது கரெக்ட். சார், இப்போ திருச்சி கிழக்கு பை எலெக்ஷனில் இப்போ ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஐஎம், விசிகேலாம் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இவங்கெல்லாம் தொடருவாங்களா சார்? தொடராமல் என்ன பண்ணுறது? எங்க பாண்ட் ஐயோ, நீங்கள் வேற காலில் கட்டின சங்கிலியுடைய சாவி ஸ்டாலின் கிட்ட இருக்கு. இவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஓடுவாங்க? இந்த யானைக்கு ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? யானைக்கு சங்கிலி போட்டுட்டு இருந்தாங்க சின்ன வயசில். அது பெருசானதுக்கு அப்புறம் சங்கிலி எடுத்துட்டாங்க. ஆனால் சங்கிலி இருக்கிறதாகவே நினச்சிக்கிட்டு அது என்ன பண்ணும், நகராமல் இப்படி அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி யானைகள் இவங்கெல்லாம். யார்? ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன் எல்லாருமே. அதெல்லாம் திமுக விட்டு வெளிலாம் வரமாட்டாங்க. அப்போ திருச்சி கிழக்கு பை எலெக்ஷனில் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா சட்டமன்றத்திலையும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி விஜயே ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் எல்லா நெகட்டிவையும் நீங்கள் யோசிங்க. அறிவாளிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தில் தாவேகாவுக்கு 20% மேலே வாக்கு வராதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அத்தனையும் முட்டாள்தனமாக்கி அவர் 108 வெற்றி பெற்றாரா இல்லையா? திருச்சி கிழக்கில் தீய சக்தியில் சரியான தீய சக்தியான ஸ்டாலின் அவர்களை நான் ஆதரிக்கிறேன் சொல்லலாம். வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்? நான் போட்டி போடவில்லை சொல்லலாம். எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். இப்போ அவர் என்ன அந்த இடைத்தேர்தலில் போய் இப்போ பேண்டில் நின்றுக்கிட்டு ஒரு 10 லட்சம் பேரை காட்டி அந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ண போறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை, அவசியமே இல்லை. எங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள். ஆனால் உதயநிதி அடுத்த நாள் வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவார்? எங்களால் தான் நிற்கிறீங்க, எங்களை திட்டி தான் நீங்கள் வந்தீங்க, ஆனால் எங்களால் தான் நிற்கிறீங்க, வெக்கங்கட்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே நம்ம டவல் துடைப்பாங்க இல்லையா, கர்ச்சீஃப், அவங்க இப்படி தொடச்சி விட்டு போயிடுவாங்க. சார், இப்போ இந்த குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா சைடில் போனதில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க லிமாரோஸ் அப்படின்றாங்க. அதில் அது உண்மைத்தன்மை இருக்கா சார்? செந்தில் பாலாஜி வரைக்குங்க. நீங்கள் இந்த 26 பேரை மத்தின்னு பேசுகிறீங்க. பாவம், இவங்க ஏதோ பழப்புக்காக வந்திருக்காங்க, எல்லாரும் மேலே கேஸ் இருக்குது, எதையாவது பண்ணி தொலைச்சிட்டாங்கன்னா அரசியல் வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போயிடும். அடுத்த 10 வருஷம் விஜய் தான் ஆட்சி செய்ய போகிறாருன்ற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இவங்களையும் கேட்குறீங்க, அவங்கள கேட்டுக்கோங்க. யார்? நம்ம திமுகலே தான் இருக்கோம், ஆனால் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனால் டெய்லி அசிங்கமாக பேசுவோம், எங்கள் ஆதரவில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அசிங்கமாக பேசுவோம். நீங்கள் வழக்கம் போல் கர்ச்சீஃப் வச்சு மூஞ்சியை தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறவங்களுமே அதே தானே பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 108 தான் நான் வந்துருச்சு சார், நான் என்ன பண்ணணும்? 108 வச்சு நான் ஆட்சி அமைக்க முடியாது. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 134 வைத்து ஆட்சி நடத்தும் போது நடுவில் ஒரு இடைத்தேர்தல் இந்த 18 பேர் வெளில போனதுனால வந்துதா? அதில் மட்டும் 9 ஜெயிக்கலன்னா பிரயோஜனம் இருந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த ரிஸ்க் வந்து ஒரு கவர்மெண்ட் எடுக்கக்கூடாது. விஜய் வந்து தன்னுடைய அரசை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும். ஆனால் தூய சக்திங்கிற பேரில் பண்ணக்கூடாது. கல்வி வள்ளல்ங்கிற பேரில் சொல்லிட்டு இந்த பக்கம் பெண்கள் எல்லாம் அசிங்கப்படுத்துகிற வேலையை ஒருத்தன் பண்ணானா அவன் என்னத்த வள்ளல்? அவன் வெறும் துள்ளல் தானே. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தூய சக்தினா கரெக்டாக பண்ணு. ஒரு கட்சியோட ஒப்பந்தம் வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக இறங்கி அடி, அதில் எந்த தப்பும் கிடையாது. அப்படி பண்ணலை. ஆனால் நான் வந்து முதல்ல இருந்தே என்ன சொன்னேன், ரொம்ப விஜயை தள்ளினீங்கன்னா, அதாவது சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல், திருமாவளவன்லாம் இது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு 13 பேர் அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ண போகிறோம். அவருக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். திமுக வெளிநடப்பு செஞ்சதா? வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் அதுக்கு இருக்கா? அதுதானே தீய சக்தி, அதுதானே ஸ்ட்ரைட்டாக இறங்கி அடிச்சிருக்கணும். அடிக்கலையே, தைரியமாக கெத்தான் நின்றது அந்த 22 பேர் மட்டும்தானே. அதே மாதிரி நடுநிலை வைத்தவங்களும் நியாயமாக தான் பண்ணியிருக்காங்க. பிஜேபியும் பாமகவும் நியாயமாக தான் பண்ணியிருக்காங்க. கெத்தான் நின்றது இவங்க தானே, திமுக இல்லையே. இவர் எதுக்கு ஆட்சியை நிரூபிக்கணுங்கிற அவசியம் வருது? எல்லா டைமும் இதே மாதிரியே காசு கொடுத்து வேலையை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாமே. ஆனால் திமுகவையும் அதிமுகவையும் எதிரில் வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. எந்த சைடில் என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. சார், இப்போ விஜய் அவர்கள் எலெக்ஷன் ஓட்டெலாம் மக்கள் போட்டதுக்கப்புறம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க, சாய்பாபா கோயில் போயிட்டு வந்தாங்க. அதன் பிறகு வெற்றி பெற்றதுக்கப்புறம் பெரியார் திரள் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ முஸ்தபா அவர்கள் என்ன சொல்கிறாங்க? கால் மார்க்ஸை பார்த்துட்டு வந்தார். அது கண்டிப்பாக திடீர்னு டவுட்டில் கேட்டார், யார் இவருன்னாரு. இல்லைங்க இவர் தான் கால் மார்க்ஸ் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தார். சார், அதன் பிறகு உதயநிதி அவர்கள் மீண்டும் சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு பேசியிருந்தாங்க. அதை வந்து என்டாஸ் பண்ணுற மாதிரி முஸ்தபா அவர்களும் ஆமாம் நாங்களும் ஒழிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. என்ன மாதிரியான நிலைப்பாடு சார் தாவேகா? தொப்பி போட்டுக்கிறதை தவிர
மார்க்கத்துக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்யாத நண்பர் முஸ்தபா. அவருடைய பேட்டிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படியெல்லாம் அறிவார்த்தமாக பேசுவாருங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி பேசுவதற்கான காரணம், ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தென்னகத்துக்கு நான் தான் ராஜேந்திர சோழன், இந்தியாவுக்கு நான் தான் கரிகால சோழன் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சி ஓடி மூடி தலைவரும் சேர்ந்து தோற்று போயிட்டாங்களா. இப்போ பெரியாரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான். பெரியார் எத்தை காப்பாற்றினார்? அவர் பெரிய பெரிய இங்கிலீஷ் புக்கெல்லாம் தமிழில் அப்படியே காப்பி அடித்து எழுதிட்டு பெரியாரின் எழுத்து அப்படின்லாம் நிறைய புத்தகங்கள் வந்திருக்குல்ல. அவர் பெரிய அறிஞர், அவர் கரெக்டாக காப்பி அடித்து அவர் பேரை மட்டும் போட்டுப்பார். லேபிள் ஓட்டுறதுல ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆள் வந்து ஈவே ராமசாமி தான், அப்புறம் தான் ஸ்டாலின். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் தான் அதை காப்பாற்ற போகிறோம். எந்த சனாதனத்தை ஒழிக்க போகிறேன்னும் போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் வராங்க. திமுக ரொம்ப இன்டலெக்சுவல் கிரிமினல்ஸ், ஐஎஸ்ஐஎஸ்ஐ விட தாலிபானை விட ரொம்ப துல்லியமாக கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சனாதனத்தை ஒழிப்பான்னு உங்கள் அம்மா மட்டும் பக்திக்கு போகலையான்னு கேட்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சனாதனத்தையும் பக்தியும் பிரிச்சிருவாங்க. பக்தி வேறீங்க, சனாதனம் வேறீங்கன்றவாங்க. அப்போ நம்மளாலெல்லாம் வெளில வந்துடுவாங்க. யார் முதலியார், நாடார், கவுண்டர், அவங்களாம் வெளில வந்துடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் பக்தியில் அற்புதமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளில வந்துடுவாங்க. இப்போ யார் கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்கன்னா, பச்சையாக அவங்க சொல்ல வேண்டியது பிராமணர்கள்ங்கிறத வார்த்தையை பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு மேல்பூச்சா இந்த சனாதனம்ங்கிற வார்த்தை. சனாதனம்னா என்னன்னே உனக்கு தெரியாது. இது எப்படி நானாக இருந்தால், விஜயா இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நீ ஒழிச்சு காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்ல முடியாது. ஏன்னா மார்ட்டின் வீட்டிலேருந்து தான் பணம் வருது. அது வந்து வேறு விதமான பிளான். அடுத்த 60-80 வருடத்தில் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய நிறைய பிளான்களோட அவங்களாம் இருக்காங்க. சொல்ல முடியாது. நீங்கள் விடுங்கிற, நீ வா வந்து ஒழிச்சு காட்டு, வா நானும் வரேன்னு சொல்லுங்கள். அண்ணாமலை என்ன சொல்லணும்? வாங்க உதயநிதி, நானும் நீங்களும் போய் சனாதனத்தை ஒழிக்கலாம், நீங்கள் வாங்க ஒழிச்சு காட்டுங்கன்னு சொல்லுங்கள். என்னத்தை ஒழிப்பான்? ஒழிக்கிறதுக்கு சனாதனம்ங்கிறது என்ன? திமுகவா? தோக்கடிக்கிறதுக்கு, ஸ்டாலினையே தோக்கடிக்கிறதுக்கு சனாதனம்ங்கிறது என்ன ஸ்டாலினா? தெரிய வேண்டாமா? இவங்கெல்லாம் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. நாம் அதை புறந்தள்ளணும், அப்படியே புறந்தள்ளணும். எங்கள் சோழையா சொல்லுவார், கணக்கு கேட்குறாரு எம்ஜிஆர். கலைஞர் என்ன சொல்கிறாரு? கணக்கு காட்டலை. இதான் பிரச்சனை. வெளியில் வந்து கணக்கு கேட்டேன்னு எம்ஜிஆர் ஆட்சி வந்துருச்சு. நான் கலைஞராக இருந்தால் சோழையா சொல்கிறாரு, பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் அன்பேவா ஷூட்டிங்க்கு அனுப்பியிருப்பேன். கணக்கு பாருன்ட்டு இருப்பேன். எம்ஜிஆர் வேண்டாங்க ஷூட்டிங் போகுது, சரோஜா தேவி நிற்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாரு. மேட்டர் முடிஞ்சிருக்கும். காட்டுன்னு உடனே நீங்கள் நிறைய புக்ஸ் அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா அவருக்கு என்ன பாவம் பார்க்க தெரியும்? அப்படித்தான் நீங்கள் டீல் பண்ணணும். சனாதனத்தை ஒழிப்பேன்னு அவர் சொன்னார்னா, வா தம்பி நானும் கிளம்புறேன், வா நான் நீ போய் ஒழிச்சிட்டு வந்துடலாம். எங்கே போய் ஒழிப்ப? இந்த 23 எம்எல்ஏ இபிஎஸ் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய 23 எம்எல்ஏக்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிகாரம் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது. மீண்டும் 23 எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. அதுவே இந்த 25 எம்எல்ஏ சைடில் அதிமுகலேருந்து கண்டிப்பாக நீக்கிற வாய்ப்பு இருக்குது. எம்எல்ஏக்கள் டிஸ்மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த 25 பேரோட எதிர்காலம் என்னவாக இருக்கும்? அதிமுக பாஜக எல்லாருக்கும் 5 வருஷம் தாங்க எதிர்காலம். இடைத்தேர்தல் வந்துருச்சுன்னா எதிர்காலமே கடந்த காலம் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இடைத்தேர்தல் வந்ததுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அந்த 25 இடத்துல குறைஞ்சது 13 இடத்துல யாருடைய தயவும் இல்லாமல் அதிமுக மீண்டும் வெற்றி பெறும். ஒரு 9 இடம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 9 இடத்துல மட்டும்தான் எடப்பாடி பயங்கரமாக முயற்சி எடுக்கணும் வெற்றி பெறுவதற்கு. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக அந்த 25 இடத்துலையும் வேற ஆளை நிறுத்தி வச்சுட்டு வெற்றி பெற்று போயிட்டே இருக்கும். ஆனால் இதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடலை. சபாநாயகருக்கு அவர் சொல்ல வேண்டியதெல்லாம், நீங்கள் பைபிளில் படிச்சிருக்கீங்க, குரானை படிச்சிருக்கீங்க, எல்லா பெரிய பெரிய புத்தகங்களையும் படிச்சிருக்கீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலை இது இல்லை. நம்மளுடைய வேலை இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் ஃபிஸ்கல் டெபிசிட் 3% தாண்டி நிற்குது. இந்த டெபிசிட் வந்து 1.2%க்கு கம்மியாக 1.2%க்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. நாம் வந்து நிதி மேலாண்மையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது சார்ந்து பேசணும். ஜோதிடம்ங்கிறது ஒரு சயின்ஸு, நான் அதை வச்சு தான் அவரை கொண்டு வந்தேன். உனக்கு சயின்ஸ்னா பிடிக்காது, அதில் கெமிஸ்ட்ரி வேணால் பிடிக்கும், ஏன்னா நிறைய சேர்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க, நான் நீக்கிட்டேன். இந்த மாதிரியான அரசியலில் புறந்தள்ளிட்டு டக்குன்னு புறந்தள்ளிட்டு அடுத்தது தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போகணும்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தமிழன் படத்தில் வந்த மாதிரி 2.5 லட்சத்தை ஒருவர் அனுப்பினார். நீ என்ன 10 லட்சம் கோடிக்கு எத்தனை பேர் பணம் கொடுக்கணும்? ஓகே, ஜெகத்ரட்சன் ஐயா ஒரு 4-5 பேர் திமுகலேருந்து சேர்ந்தாங்கன்னா 10 லட்சம் கோடி திருப்பி கொடுத்துடலாம், வாய்ப்பு இருக்குது, தெரியாது எனக்கு. ஆனால் இந்த மாதிரி ஜிமிக்ஸுக்கெல்லாம் போகாதீங்க.
அடுத்து என்னுடைய திட்டம் என்ன, நான் எப்படி இந்த தமிழ்நாட்டை மேலே கொண்டு வர போகிறேன், நிதிக்குள்ளே என்ன கொண்டு வர போகிறேன், டான்ஜெட்கோ கடனை அடைப்பதற்கு நான் என்ன முயற்சி எடுக்க போகிறேன், மத்திய அரசோட பேசி ஐயா ஒரு பாண்ட் ரிலீஸ் பண்ணணும், டான்ஜெட்கோ கடனுக்கு நிறைய பேர் பணம் கொடுக்குறேங்கிற, டான்ஜெட்கோ கடனை வேணால் நீக்கினா இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். இப்படி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கணும். அதை விட்டுட்டு இந்த 25 பேரை வச்சுட்டு கொஞ்ச நாள் ஓட்டலாம், அந்த 8 பேரை வச்சுட்டு கொஞ்ச நாள் ஓட்டலாம்னா எதற்கு உதயநிதி எந்திரிச்சு காரி துப்ப தான் செய்வார். எங்களை நீங்கள் ஆட்சி விட்டு விலகிட்டீங்க, ஆனால் எங்கள் ஆளுங்களை வச்சு தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லத்தான் செய்வார். இந்த அசிங்கம் தேவையா உங்களுக்கு? அடுத்தடுத்து மேலே போங்க. அடுத்த 10 வருடம் தமிழ்நாடு ஏறத்தாழ நம்பிக்கையை விஜய் கிட்ட கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் தன்னுடைய பாத்திரத்தை உணரணும். ஒரே வரியில் சொல்லிடுறேன், வக்கீல் தான் நீதிபதியாராம், மருமகள் தான் மாமியாரா, மாற்றுக்கிறது இருக்கா? அப்போ இந்த வக்கீல் நீதிபதியான உடனே தன்னுடைய ஸ்தானத்தை எப்படி மாத்திக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஸோ முதல்வர் ஆயிட்டீங்க விஜய் அவர்களை, தமிழ்நாட்டுக்கு எப்படி கொண்டு போகணும்னு அறிவார்த்தமாக சிந்திங்க, நல்லதை பண்ணுங்க, அவ்வளோதான் நம்ம கேட்க முடியும்.